மன்னாரில் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மன்னார் பஜார் பகுதியில் இன்று வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, இந்திய அரசாங்கத்தின் உதவியினால் மன்னாரிலிருந்து தமிழ்நாடு ராமேஸ்வரத்திற்கான பயணிகள் படகு சேவை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது. மேலும் மன்னாரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் குறித்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மேலதிகமாக 4 லட்சம் நபர்களுக்கு அஸ்வஸ்ய நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். குறித்த கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பாராளுமன்ற உறுப்பினரான ஜெகதீஸ்வரன், திலகநாதன் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை, மன்னார் நானாட்டன், முசலி, மாந்தை மேற்கு ஆகிய பிரதேச சபைகளுக்கான வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதாவது நிரப்பிக் கொள்ள முடியாத வாக்கற்றவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு பிரதேசங்களை தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விண்ணப்ப சக்தி மாத்திரமே அந்த தேசிய மக்கள் சக்திய சூழ இன்றைக்கு காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் கடந்த காலத்தில் பிரதானமாக 3 விடுக்கப்பட்டோம். வறுமை ஒழிக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டும். முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். அந்த குறைபாடுகள் கடந்த கால ஆட்சியில் எங்களால் வர வேண்டும் என்றால் எங்களுடைய வாக்குகள் அனைத்தையும் திசைகாட்டிக்கு அளிப்பதன் மன்னருடைய மக்கள் சார்பாக விளைந்தவராக பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் அவர்களே மற்றும் இந்த வெளிநாட்டு விவகார அமைச்சர் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேவோடு அழைத்திருக்கிறேன். ஆகவே அதற்கு மன்னார் மாவட்ட மக்களாகிய நீங்கள் தான் சாட்சி. ஜனாதிபதிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வுக்காக திருவாளர் டயஸ் அவர்களையும் செல்வன் ஸ்டீவன் அவர்களையும் அழைத்து இப்பொழுது அவர்கள் பொன்னாடை அறிவிக்கப்பட்டு எங்களுடைய ஜனாதிபதி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்கே எங்களுடைய கரகோஷங்கள் காணாது. இவர்களை நாங்கள் மீண்டும் வரவேற்க வேண்டுமாக எங்களுடைய இலங்கை தாய் நாம் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்றோம். වන්දි දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයට ජයග්‍රහණය කිරීම සඳහා තමුන්වන්සල විශාල සහායක් ලබා දුන්නා. இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த தேசிய மக்கள் சக்திக்காக உங்களுடைய மாபெரும் அர்ப்பணிப்புடன் கூடிய මේ වන්දි දිස්ත්‍රික්කයෙන් පාර්ලිමේන්තුවට තෝරාපත් කළේවුවා. பாராளுமன்றத்திற்கு எமது சகோதரர்கள் இருவரை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள்.
අද ජාතික ජන බලවේගයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් නියෝජනය කරනවා. எனவே இந்த வன்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பை பெற்றிருக்கின்றீர்கள். ලංකාවේ පළමු වතාවට මැතිවරණයකදී බෙදුණු දේශපාලන අවසන්. நாட்டில் முதல் தடவையாக பிரித்தாளுகின்ற அரசியலை இத்துடன் முடிவு கட்டியிருக்கிறீர்கள். ඉස්සර කියන්නේ தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்கிறார்கள். ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරගන්නවා. கிழக்கு வாழ் மக்கள் முஸ்லிம் கட்சியை தெரிவு செய்கிறார்கள். පෞගේ මහචන්දදී ஆனால் உண்மையில் நடந்த பொது தேர்தலில் උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு இன ஐக்கியமான ஒரு ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். ඒ වගේම அதே අපේ රට සංවර්ධනය කිරීමේදී நாம் இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். අපේ මුහුදු තීරය எங்களுடைய கடல் வள சேகரித்த ஒரு பிரதேசம். මන්නාරමේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් மன்னார் மாவட்ட போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். පෞගේදා தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම අපේ හමුදාවන්ගේ වගකීමක්. எங்களுடைய கடலை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு எமது படையினரது பொறுப்பு. සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் தற்காலிகமாக මගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய அரசாங்கம் என்று சொல்லுவோம். තමුන්නාසලා තමයි මේ පළාත් තුළ හිමිකාරය. තමුන්නාසලා තමයි මේ පළාත් තුළ ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். තමුන්නාසලා දන්නවා உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන පාර இந்த புத்தளம் மன்னார் කිලෝමීටර් 90ක් විතර අඩු වෙනවා. புத்தளத்துக்கு செல்வது 98 නමුත් கிலோமீட்டர். පාරිසරික ප්‍රශ්න කීපයක් ආණ්ඩුවක වගකීම. அரசாங்கத்து மக்களுக்கு வசதிகளை ප්‍රමාණිකූලව நாங்கள் முறையான முறையில் යලි අපේ රටේ ආර්ථික ස්ථාවර කරලා තියෙනවා. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் சீரப்படுத்தி අවුරුදු මාස 6ක් තිස්සේ 6 மாதத்துக்கு முன்னர் அரசியலமைப்பு குழு මන්ත්‍රී පස්සේ යන්න ඕනේ. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்னால் செல்ல தேவையில்லை. මන්ත්‍රී පස්සේ යන්න ඕනේ. விசேடமாக අපේ රාජ්‍ය සේවයේ எமது அரசு சேவை දෙමළ භාෂාවෙන් කතා කරන දෙමළ භාෂාව කතා කරන පොලිසියට අවශ්‍යයි. ஏனே புதிய නීතිය කාට සමාන රටක්. சட்டம் அனைவருக்கும் சமமானதான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல මහා ආණ්ඩුව பெரும்பாவை முன்வரையும் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கை முதல் தடவையாக හොරකම් කරන්නේ නැති මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. ඒක අපි ආරක්ෂා කරන්න ඕන. நீங்கள் பாதுகாக்க வேண்டும். තව ශක්තිය දෙන්න ඕන. ඒ නිසා මේ මාස 6 වෙනිදා எனவே இம்மாதம் හොඳ බලයක්. ඒක කිව්වේ. அதான் சொல்லு. ඉතින් වැඩේ නැස්සි. நாங்கள் வேலை செய்ய ரெடி செய்ய வேண்டும். අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் செய்ய இப்பொழுது சிறிய உரையாற்றி செல்லுமாறு எங்களுடைய ஆசிரியை ஜூலி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தலைவர் உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமாரன் சாநாயக் அவர்கள் வருகை தருகின்றார். அவர் வருவது வேறு எதற்குமல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எதிர்வரும் 6ஆம் திகதி நாங்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இந்த நாட்டில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற போகின்றது. அப்ப அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, பெருமதியான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு, திசை காட்டிக்கு தாருங்கள் என்று கேட்பதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அவ்வாறு நாங்கள் திசை காட்டிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஏன் எதனால் திசை காட்டிக்கு வாக்களிப்போம்? வேற எதுவும் அல்ல, உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த வருடம் செப்டம்பர் மாதமும் ஜனாதிபதி தேர்தலிலும் நவம்பர் மாத பொது தேர்தலிலும்
நீங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த 76 வருட சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தீர்கள். அப்ப அந்த சாபக்கேட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததன் பிறகு இப்பொழுது ஒரு நாடு ஒரு புதிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும். 76 வருடங்கள் மாத்திரமல்ல, நமது இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான வருடங்கள். அந்த ஆயிரக்கணக்கான வருடங்களிலே மன்னராட்சியிலும் கூட மந்திரிமார்கள் லஞ்சம் வாங்கினாங்க. நமது கடந்த 76 வருட வரலாற்றிலே லஞ்சம் ஊழல் மலிந்த தேசமாக எமது தேசம். கடந்த 5 மாதங்கள் மாத்திரமே இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி துஷ்பிரயோகங்கள் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கு. அதனால் அந்த பெருமைக்குரிய மக்கள் வேறு யாருமல்ல, நீங்களாக. அந்த பெருமைக்குரிய நாட்டை அல்லது தேசத்தை, அந்த ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதில் உங்களுக்கெல்லாம் பங்களிப்பு இருக்கு. அப்ப அந்த பங்களிப்பை செய்த உங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் இப்பொழுது ஒரு புதிய சவால் ஒன்று வந்திருக்கு. அப்ப இந்த உள்ளூராட்சி சபையில என்ன செய்யறது? உள்ளூராட்சி சபைகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய எல்லா கட்சிக்காரர்களும் வந்திருக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்கள் மாத்திரமல்ல, எல்லா கட்சிக்காரர்களுடைய ஊரில் இருக்கின்ற சொந்தக்காரன் பந்தக்காரன் மாமன் மச்சான் எல்லாருமே ஓட்டு கேட்கின்றாங்க. அப்ப நம்மட உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய வித்தியாசமான ஒரு விடயம் தான் வேறு எதுமல்ல, நமது இந்த சொந்தக்காரர்களுக்கு அல்லது நம்முடைய ஜாதிக்காரர்களுக்கு அல்லது நம்முடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிப்பது வலிமையாக இருந்தோம். ஆனா இதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு இருக்கு. இதுவும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, கடந்த 76 வருட வரலாற்றுள்ளுக்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் உள்ளுக்கு நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரன் நினைத்து, எங்களுடைய ஜாதிக்காரன் நினைத்து, எங்களுடைய மதத்தை சார்ந்தவர் என்று நினைத்து, எங்களுடைய மொழியை சார்ந்தவர் என்று நினைத்து, எங்களுடைய ஊர்க்காரன் நினைத்து வாக்களிச்சிருக்கும். வாக்களித்து இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது? எங்களுடைய மன்னார் மாநகர சபை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. மழை வெள்ள நீர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? அல்லது இங்கு இருக்கின்ற வாசிக சாலைகள் அனைத்தும் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதா? வீதிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றதா? வீதி லாம்புகள் பொருந்தப்பட்டிருக்கின்றனவா? அல்லது இங்கு இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவை, இந்த உள்ளூராட்சி சபை என்பதே வேறு எதுமல்ல, மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிறுவனமாகும். அதாவது மனிதன் பிறக்கின்ற போது அவனுடைய குழந்தையை பராமரிக்கிறதுல இருந்து, குழந்தையை பெறப்போகின்ற தாயை பராமரிக்கிறதுல இருந்து, அந்த தாய்க்கு போசாக்கான உணவு இருக்குதா, போசாக்கு இருக்குதா, திரிபூச வழங்குவதில் இருந்து, குழந்தை கிடைத்ததற்கு பிறகு அதை பராமரிப்பதில் இருந்து, பிறகு அதனுடைய பாலர் பாடசாலையில் இருந்து எல்லா வேலைகளையும் செய்கின்றது வேற எதுவுமல்ல இந்த உள்ளூராட்சி சபைகளாகும். அப்ப ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் தாங்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிறுவனமாக இந்த உள்ளூராட்சி சபைகள் இருக்கு. அப்ப அந்த உள்ளூராட்சி சபைகள் இன்றைக்கு எங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை இல்லை இல்லைங்கிற பதில் தான் வரும். அப்ப அப்படியாக இருந்த அன்பர்களே,
நமக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய சவால் ஒன்று தான் வேறு எதுவுமல்ல. கடந்த செப்டம்பர் மாதம் நாம் எல்லாருமே சேர்ந்து அனுரையை தெரிவு செய்தோம். பிறகு நவம்பர் மாதம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தும். பாராளுமன்றம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்கள் மாத்திரம் எங்களுக்கு முன்னுக்கு 101 பாராளுமன்ற உறுப்பினர் பார் சொந்தக்காரனுங்க இருந்தாங்க. இன்னைக்கும் இருக்கிறார் ஒரு சிலர். இந்த நாட்டில் போதைப் பொருள் கடத்துகின்றவர்கள் எங்க இருந்தார்கள் அல்லது அவர்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்கியது? இந்த பாராளுமன்றமாகும். இந்த நாடு மண் கொள்ளையடிக்கின்றது யாரு? இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாகும். மணல் அல்றது யாரு? காடு வெட்டுறது யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாருமல்ல, இந்த நாட்டை சூறையாடுறதுல முன்னணியில் இருந்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த அரசியல்வாதி. அப்ப அந்த அரசியலுக்கு தான் அன்பர்களே நீங்க எல்லாருமே கடந்த பொது தேர்தலில் முடிவு கட்டியிருக்கு. அப்படியாக இருந்தால் எதிர்வரும் மகாராஷ்டிரத்தில் நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை மீண்டும் அதே திருடர்களை கொண்டு வருவதற்கு, அதே மோசடிக்காரர்களை கொண்டு வருவதற்கு, எங்களை ஏமாற்றுகின்றவர்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் தயாரா? இல்லை, யாரும் தயாரில்லை. அப்படியாக இருந்தால் இந்த பிரதேச சபைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் உங்களிடம் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான வாக்குகளை திசை காட்டிக்கு தாருங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த எல்லா மாவட்டங்களையும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை சூழ மக்கள் வேகமாக அடித்திருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 17 சபைகள் இருக்கின்றது. 17 சபைகளையும் வெல்ல போவது வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியாகும். அப்ப இவ்வகையான வெற்றி வாகை அதிகரித்திருப்பதன் காரணமாக இன்றைக்கு நம்முடைய அரசியல்வாதிகள் மீண்டும் மக்களுக்கு பூச்சாண்டி காட்டுகின்ற வேலை, மக்களை மீண்டும் திசை திருப்புகின்ற வேலை, தாங்களுடைய விளையாட்டுக்களை ஆரம்பித்திருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஜேவிபியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா, அது ஒரு இனவாத கட்சியாச்சு, அது ஒரு சிங்கள கட்சியாச்சு, சிங்களவர்களுக்கு பின்னால் நீங்கள் ஓடுகின்றீர்களா என்ற தோரணையில் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்கள் மீதான அவதூறுகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. நேற்று முந்தைய நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரில் 2-3 பேரும் சேர்ந்து என்னையும் சொல்லுகின்றார், யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் ரவுடி அமைச்சர்னு சொல்றான். அப்ப எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ரவுடின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நானும் ரவுடி தாண்டு என்ன காட்டுறதுக்கு நாங்களும் ரெடி. ஆனா ஒரு விடயம் இருக்கின்றது, எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகின்றவர்கள், எங்களை பார்த்து ரவுடி என்று கூறுகின்றவர்கள், எங்களை பார்த்து மோசடிக்கார் என்று கூறுகின்றவர்கள் கடந்த காலத்தில் யாரோட இருந்தார்கள்? ரணில் விக்ரமசிங்காவிட்டு காலை நக்கி கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க, எங்களை பார்த்து ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்லுகின்றார்கள்.
இன்னொருவர் இருக்கிறார், இந்த டெலோ அமைப்பில் இருக்கிற தலைவர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த இங்கே அவரோட தம்பியாரும் இருக்கிறார். இங்கே அவர் சொல்றாரு, நான் கேட்டேன், தமிழ் மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது. ஏனென்றால் சிங்கள கட்சிகள் எங்களை அழித்திருக்கின்றார்கள், கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையான கூற்று. நாங்கள் இதை பெற்றெடுத்தது போரிய போராட்டத்தின் மத்தியில். அந்த போராட்டத்தை வீணடிக்க முடியாது, அதை கொச்சைப்படுத்த முடியாது என்று கூறுகிறோம். அவரிடம் நான் கேட்கிறேன், அவர் சொல்றார், புலிகள் அமைப்பை பற்றி சொல்றார். புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதை வரவேற்று வாழ்த்து பாடியவர்கள் இந்த டெலோ அமைப்பார். அப்படியாப்பட்ட நபர்கள் இன்னொருவர் இருக்கிறார் மட்டக்களப்பில் அந்த பகுதிகளில், யாழ்ப்பாணத்தில். அவர் சொல்றார், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க மாட்டேன். ஏண்டாப்பா இந்த பயம்? நீங்க எல்லாம் சரியான முறையில் அரசியல் செய்திருந்தால், சரியான முறையில் மக்களை கட்டியெழுப்பி இருந்தால், சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்க எல்லாருமே சொல்லுகிற தமிழனே ஒன்று சேரும் சொல்லுவானுங்க. ஆனா மறுபக்கம் அந்த பக்கம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அவன் கட்சி வாரியாக பிரிஞ்சு கிடப்பான். அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அவர்கள் பதவிக்காக குடும்ப சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். தமிழ் மக்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்க எல்லாருமே ஒன்று சேர வேண்டும். அப்ப அந்த வகையில் இன்றைக்கு இன்னும் ஒருவர் சொல்லுகின்றார், தேசிய மக்கள் சக்தி என்பது இனவாத கட்சி. அது இனவாதத்திலிருந்து கடுகளவு மாறவில்லை. நாங்கள் போராடியவர்கள். அப்ப அந்த போராடிய எங்களை கொச்சைப்படுத்துகின்ற செயற்பாடை முன்னெடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்க ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லணும். அவ்வாறு கூறுகின்ற நபர் கடந்த காலங்களில் புலிகள் அமைப்பை தேடி 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 வீடு புகுந்து கொலை செஞ்சது யாருன்னு தேடிப்பார். மண்டையன் குழு என்ற போர்வையில் இருந்தவர்கள் யாருன்னு பாருங்க. இந்த நபர்கள் இன்னைக்கு நம்ம சரியண்டா கேட்கணும். என்னண்டா உங்களுக்கு என்ன அருகதை இருக்குடாப்பா தமிழ் மக்களுடைய போராட்டத்தை பத்தி பேசுறது? நீங்கள் தமிழ் மக்களுக்காக போராடுகின்றீர்களா? அல்லது கடந்த காலத்தில் இருந்து அர்ப்பணிப்பு தியாக அரசியல் உங்களிடம் இருக்கின்றதா? கடந்த காலத்தில் இருந்து தேசிய அல்லது இனங்களுக்கு இடையில ஒற்றுமை உங்களுக்கு இருக்கின்றதா? தமிழர்களிடம் காணப்பட்ட ஒற்றுமை உங்களிடம் இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அந்த வகையில் அன்பர்களே, இன்னும் ஒருவர் இருக்கிறார். இந்த கிளிநொச்சி பக்கம் ஒருத்தர் இருக்கிறார், கருப்பண்ணன். அவரும் என்ன செய்யறார், நாங்கள் வந்து மின் கம்பங்கள் அல்ல, மின்சாரம். அவர்களுக்கு மின்சாரம் இருக்கின்ற போது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளணும். ஐயா மின்சாரம் கவனம் ஐயா, உனக்கு ரிட்டனா வந்து போய் சரியோ? அப்ப அந்த வகையில் இன்றைக்கு, அதாவது இன்றைக்கு இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் மக்களை கட்டி எழுப்புவது தொடர்பாகவோ அல்லது தாங்களுடைய தேர்தல் விண்ணப்ப படிவங்களை சரிவர நிரப்பிக்கொள்ள முடியாதவர். ஏன்னா எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஏதோ பிறகு நீதிமன்றத்தின புண்ணியத்தில் மறுபடியும் போட்டி இடுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. அதாவது தேர்தலுக்கு வழங்கக்கூடிய விண்ணப்ப படிவங்களை சரிவர நிரப்பிக்கொள்ள முடியாத வக்கற்றவர்கள் இன்றைக்கு, உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு பிரதேசங்களை தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விண்ணப்ப படிவமும்
ரிஜெக்ட் ஆகாத நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி என்றால் அது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே ஆகும். அப்ப அந்த தேசிய மக்கள் சக்தியை சூழ இன்றைக்கு மக்கள் அணிதிரண்டு இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அரசாங்கத்தை ஆளுகின்றது. அப்ப அந்த அரசாங்கத்தை தம்பசம் கொண்டிருப்பதன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்துவோம். நாங்கள் கடந்த காலத்தில் பிரதானமாக 3 விடயங்களை முன்னெடுத்து ஒன்று இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும். வறுமையை ஒழிக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும். அடுத்ததாக டிஜிட்டலைசேஷன் செய்ய வேண்டும். முழு நாட்டையும் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அப்ப இந்த வேலை திட்டங்களை நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு முன்னுரிமை அளித்திருப்பது வறுமை ஒழிப்பு வேலை திட்டம். அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தில் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி இருப்பது வடகிழக்கு பிரதேசமாகும். ஏனென்றால் வடகிழக்கு பிரதேசம் என்பது இருக்கின்ற மக்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள், சகலதை இழந்த மக்கள். அது மாத்திரமல்ல, அதன் காரணமாகவே சமூக ரீதியாக பின்னடைவுக்குள்ளான மக்கள். பின்னடைவுக்குள்ளாக இருக்கின்ற மக்களை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையின் நிமித்தமாக இன்றைக்கு வேகமாக அனுரத்தோடு சொல்வார், பிறகு வந்து கேட்டுக்கொள்ளுங்க, கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று சொல்றார். நிதி பாய்ச்சலை செய்து கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளா, குளங்களா, பாடசாலைகளா, வைத்தியசாலைகளா, வறுமையில் நிலைமையில் இருக்கின்ற மக்களா, பிள்ளைகளா, அனைவரையுமே மேலே உயர்த்த வேண்டும் சொல்றார். இந்த நாட்டில் வறுமையை ஒழிக்காது, வறுமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்காது ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்றார். ஏன் கேட்டா வேறு எதுவுமல்ல, இந்த வறுமையோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எங்கட பிரச்சனை எங்கட மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டா, மன்னார் மாவட்டத்தில் போதை பொருள் பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப இந்த போதை பாவிக்கின்றவர்கள் யார், அதை விநியோகிக்கின்றவர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு யாருமல்ல, கல்வியிலும் சமூக ரீதியாகவும் பின்தள்ளப்பட்ட சமூகத்தில் இருந்தே இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகமாக காணப்படுகிறது. கல்வி எங்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த சமூகமும் கீழ்நிலையில் இருக்கின்றார்கள். அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற சமூகம் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் கல்வியை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த பிள்ளைகளை இன்றைக்கு எங்களுடைய போதை பொருளுக்கு, மதுபாவன பழக்கங்களுக்கு இரையானவர்களாக காணப்படுகின்றார். அதனால இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் என்பது வேறு எதுவுமல்ல, அதனூடாக எதிர்வரும் காலங்களில் இந்த போதை பொருள் இந்த பாவனையிலிருந்து எமது சமூகத்தை மீட்கின்ற வேலை திட்டமும் அதில் உள்ளடங்கும். ஆகவே அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, கடைசியாக நானும் ஒரு அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தல் நாங்கள் சொன்ன இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் அதுதான் பிரதானமானது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாடு இது நாள் வரைக்கும் அரசியல்வாதிகள் என்ற அவர்கள் மேலே உயரத்தில் இருக்கின்றவர்கள், வாழையடி வாழையாக வம்ச பரம்பரையாக என்ன அவர்களுக்கு மாத்திரமே இந்த ஜனாதிபதி பதவியோ அமைச்சு பதவியோ சொந்தமாக இருக்கிறது. மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த இந்த நிலைமையை நீங்க எல்லாமே சேர்ந்து மாற்றி அமைத்தீர்கள். மாற்றி அமைக்கின்ற பொழுது நீங்க உங்கள் மத்தியில் இருந்து எதிர்பார்த்தால் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் புதிய அரசியல் ரீதியாக புதியது ஒரு அரசியல் கலாச்சாரம் வேண்டும். அப்ப அந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி முதலாவது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லோருமே அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பிறகு முதலாவது பணி அவருடைய பதவியேற்பு வைப்பு.
மிக சிம்பிளாக அதற்கு முன்னர் பதவியேற்பு வைபவங்களுக்கு 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் செலவழித்தான். அனுரகுமார் திசாநாயக்காவுடைய பதவியேற்பு வைபவம் வெறும் 38,000 ரூபாயில முடியும். அதன் பிறகு அண்மையில பாராளுமன்றத்துக்கு வந்ததன் பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். தனக்கு ஜனாதிபதிக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, அதற்கு முன்னர் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக எனக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் கிடைக்கும். 2 சம்பளம். அனுரத்தோல் உடனடியாக கடிதம் எழுதினார், எனக்கு பாராளுமன்றத்தில் இருந்து கிடைக்கின்ற ஓய்வூதியம் எனக்கு வேண்டாம், அதை திருச்சேரிக்கு அனுப்பும். என்ன எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு நானும் ஒரு அமைச்சர். ஒரு பக்கம் அமைச்சருக்கான சம்பளம் கிடைக்கின்றது, அமைச்சருக்கான கொடுப்பனவு கிடைக்கின்றது, அமைச்சருக்கான எரிபொருள் கொடுப்பனவு கிடைக்கும். இந்த பக்கம் இன்னொரு செக் கொண்டு வருது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவுகளும் கிடைக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கொடுப்பனவும் கிடைக்கும். 2 சம்பளம். 2 சம்பளத்துக்கு கூடி பார்த்தா 9 லட்சத்துக்கு மேல பெறுமதியான சம்பளம். அப்படியே தேடி பாருங்கள். கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த 2 சம்பளத்தை வாங்கி புசித்து கொண்டு போதாதுக்கு உங்களுடைய பணத்தை கொள்ளடிச்சிருக்கிறார். நாங்க என்ன செய்யும்? நம்ம உடனடியாக சொன்னோம், நம்ம எல்லா மினிஸ்டர்மாரும் சொன்னோம், எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளத்தை தாருங்கள், எரிபொருள் மானியம் வேண்டாம், அமைச்சருக்கான சம்பளம் எங்களுக்கு வேண்டாம், அதில் கிடைக்கின்ற எரிபொருள் மானியத்தை மாத்திரம் தாருங்கள். நம்ம சொல்றோம்மா என்னன்னு கேட்ட பேர் இந்த வகையான ஒரு மாற்றத்தை இதுக்கு முன்னுக்கு நினைச்சுதான் பார்த்திருப்போம் மேடம். இல்லையே, எங்களுக்கு 2 சம்பளம் கிடைச்சு நாங்க இந்த வேண்டாம், எங்களுக்கு ஒரு சம்பளம் போதும்னு சொல்லியிருக்கோம். இதற்கு முன்னுக்கு 4 கோடி ரூபாய் பெறுமதியான வாகன பெர்மிட் கிடைச்சு வாகனம் வேணாம், வாகனம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எதிர்காலத்தில் பார்ப்போம். வாகனமும் அதுவும் அரசாங்கத்தின் கண்காணிப்பை அதையும் பெற்றுக் கொடுக்க வேண்டி வரும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், அமைச்சர்மார்கள், பிரதி அமைச்சர்மார்கள் யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்கல. இதற்கு முன்பு உங்களுக்கு அது கேபினட் அமைச்சராக இருந்து அவனுக்கு பின்னுக்கால வர்ற போலீஸ் என்ன, ராணுவம் என்ன, எஸ்டிஎஃப் என்ன டாம் டூம்னு தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் வந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த இந்த அமைச்சர் என்கின்ற நாமத்தை இன்றைக்கு சாதாரண மனிதர்களாக மாற்றி அமைச்சிருக்கும். அதனால வேண்டிய அன்பர்களே, தோழர்களே, அந்த வகையில் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியாகணும். நான் பொறுப்படுத்தி இன்றைக்கு 4 மாதங்கள் ஆகின்றது. உங்களுடைய பிரதேசம் கூடுதலாக கடற்தொழிலாளர்கள் நிரம்பிய பிரதேசம், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. பிரச்சனைகள் மூல காரணியான் தெரிவதை வேறு கடந்த காலத்தில் இதெல்லாத்தையும் தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை முன்னெடுக்க எந்த நாள் பிரச்சனை இருந்தால் அந்த பிச்சைக்காரனுக்கு புண்ணு இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனை இருந்தால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அடியோடு தீர்ப்பதற்கு ஆன நடவடிக்கைகள் எடுக்க இல்லை. அப்ப நாங்க இன்றைக்கு கடந்த 3 மாதங்களாக முதல்ல நாங்க பார்த்தோம் இந்த பிரச்சனைகள் என்ன, கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை, கடற்தொழில் அமைச்சு முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை என்னவென்று இன கண்டு கொண்டோம். அதற்காக இன்றைக்கு அதற்கான ஒரு பொறிமுறையை அமைத்திருக்கின்றோம். அந்த பொறிமுறையை எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பிறகு நடைமுறைப்படுத்த போறோம். ஏண்டா இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த மீட்புடி அமைச்சிருக்கு தானே, இதில் இருக்கின்றார்கள் எல்லா இடமும் கொஞ்சம் சண்டியர்கள் இருக்கிறான்.
மன்னார்லையும் இருக்கிறான். நாங்கள் தான் ராஜா, எதுக்கும் அட்டப்பண்ணி எடுத்துக்கொண்டா நான் தான் ராஜா. பெரிய ஆக்கள் இருக்கிறான். அமைச்சர்மாரை கண்டோடு இந்தா கமிஷனை கொடுத்தாச்சு, ஆளை வளைச்சு போட்டாச்சு, அவனுடைய செயலாளருக்கு கொடுத்தாச்சு. என்ன அங்க இருக்கின்ற அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் வளைத்து போட்டுக்கொண்டு இவர்களுடைய ராஜாங்கத்தை நடைபெற்று, அதுக்கு நாங்க எதிர்வரும் காலங்களில் முற்றுப்புள்ளி வைக்க போறோம். மன்னார்ல இருக்கின்ற அவ்வாறு சண்டியர்கள் இருப்பார்களா, அந்த சண்டியர்களுக்கு நாங்க சொல்றோம். நான் சொல்றேன் கடல் தொழில் அமைச்சர் என்ற வகையில். என்ன கதையோடு சொல்லுவாங்க தானே, சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனும். இந்த நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு? இங்க இருக்கின்ற குடுக்காரன், கஞ்சாக்காரன், கசிப்புக்காரன், கள்ளத்தனமா மண் அள்ளுறவன், கள்ளத்தனமாக என்ன மீன் பிடிக்க போகின்றவன், சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடுகின்றவன், மக்களுடைய மீன்களை கொள்ளையடிக்கின்றவன், இவன் தான் சண்டியன். இவங்களா சண்டியன்? இவர்கள் சண்டியர்கள் கிடையாது, நொண்டியர்கள். உண்மையான சண்டியர்கள் வேறு யார்? நீங்கள் தான் உண்மையான சண்டியர்கள். மக்கள் தான் உண்மையான சண்டியர்கள். எங்களோட இந்த நாட்டில் பெரிய சண்டியன் ஒருத்தன் தெரியுதானே, கோட்டாபி ராஜபக்சன்னு ஒருத்தன் இருந்தான். என்ன நடந்துச்சு? மக்கள் அடிச்சு விரட்டினா போறதுக்கு இடமில்லாம. அதனால விட மக்கள் என்கின்ற சண்டியர்கள் கையில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் வந்துருக்கு. அதற்கால வேண்டிய எதிர்வரும் காலங்களில் இங்கிருக்கின்ற கடல் தொழிலாளர்கள் பற்றிய பிரச்சனையா, மீனவர்கள் பற்றிய பிரச்சனையா, அது இங்க இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையாக மாற்றப்படும். இது நாள் வரைக்கும் ஒரு சில சண்டியர்கள் கையில் இருந்தது, மக்கள் கையில், கடல் தொழிலாளர்கள் கையில் மாற்றப்படுகின்ற போது அவர்களுடைய குற்றம் அடக்கப்படும். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மட கடலை கொள்ளையடிக்கின்ற வேலையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கடல் வளத்தையே அழித்து கொண்டு போறார். பேசாலையிலிருந்து ஒவ்வொரு நாள் எனக்கு கோல் பண்ணுங்க, ஐயா எங்களோட கடலை பாதுகாத்துத்தான், எங்களோட வலையை பாதுகாத்துத்தார். வல்வெட்டு துறையிலிருந்து ஒரு குடும்பமே கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயா இதை நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை என்றால், தடுத்து நிறுத்த முடியாது போனால் தேவண்டா சொல்லுங்க, நாங்க எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த கடல்ல விழுந்து சாகுறோம், செத்த பிறகாவது இந்தியா கண் விழிக்குமான்னு பார்ப்போம் சொல்றாங்க. அதனால இந்தியர்களோடு பேசுகின்ற போதும் சரி, இந்திய அதிகாரிகளோடு பேசுகின்ற போதும் சரி, அல்லது இந்திய மீனவர்களோடு பேசுகின்ற போதும் சரி, எனக்கு தேவை இருக்குது வேற யாருமே கிடையாது. எனக்கு தேவை இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய மீனவர்கள், எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குத்தான் நாங்கள் முன்னுரிமை அளிப்பது. அதனால வேண்டி எங்களுடைய மோதல் என்பது அப்படியாப்பட்ட மோதலாக இருக்கின்ற போது, இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள், பூச்சாண்டிகள் எங்களுக்கு வேறு விதமான தண்ணி காட்டுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதனால அதுகள் எதுவுமே இனிமேல் செல்லுபடியாகாது. ஆகவே அன்பர்களே, தோழர்களே, தோழிகளே, எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக இந்த மன்னார் மாவட்டத்திற்கு இப்போதும் கூட எங்களுக்கு இந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான ஒருவரை நியமித்திருக்க, எதிர்வரும் காலங்களில் கட்டாயமாக மாதத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நிச்சயமாக நானும் வந்து கலந்து கொள்வேன். இங்கு இருக்கின்ற மக்களோடு பிரச்சனைகளை பற்றி பேசுவோம், குறைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியளித்து, அதே போன்று விசேடமாக இறுதியாக ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாடு நல்ல திசையில அடி எடுத்து வைத்திருக்கு. நாடுமா கடந்த காலத்தில் எங்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது இந்த நாட்டு நாசமாக்கப்பட்ட நாடு. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ, 2022ஆம் ஆண்டு இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடென உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு.
அன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் பொழுது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்ன சொன்னார்கள்? அனுராட்சிக்கு வந்தால் இனவாதம் வந்துவிடும், தமிழ் மக்களுடைய தன்மானம் குழி தோண்டி புதைக்கப்படும், இஸ்லாமியர்களுக்கு பரதா போட முடியாது, என தொழுவதற்கு முடியாது, இப்படியெல்லாம் சொன்னார். அது மாத்திரமா, டாலர் 400 ரூபாய்க்கு போய்விடும், இவர்களுக்கு வேற ராஜதந்திரம் கிடையாது, வெளிநாட்டு உதவிகள் கிடையாது, ஆகவே நாடு இருண்ட யுகத்தை நோக்கி போய்விடும் சொன்னார். ஆனால் உங்களுக்கு அறிந்து இந்த 4 மாதம் 4 மாதத்துல இதுலகள் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். சம்பளத்தை அதிகரித்து கொடுத்திருக்கோம். சம்பளத்தை அதிகரித்தது இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அடைந்த நிலையில் அல்ல. ஆஸ்வாசம திட்டத்திற்கு 17 லட்சம் பிள்ளைகளுக்கு நாங்க 6000 ரூபாய் கொடுப்போனோடு கொடுக்கும். பாதனைகளுக்கான கொடுப்போனோடு கொடுக்கும். ஆஸ்வாசம திட்டத்தை அதிகரிச்சிருக்கும். மாப்போல மாணவர்களுக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கடந்த 5000 7500 வரைக்கும் அதிகரித்து இவ்வாறு சொல்லிக் கொண்டு போனால் எல்லாமே சொல்லிக் கொண்டு போகணும். அப்ப இன்றைக்கு அந்த வகையில் இன்றைக்கு நாடு புதிய பாதையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றது. அந்த பாதையில் மேலும் வலுவான முறையில் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து வேலைகளும் கீழ்மட்டத்தை நோக்கி சாதாரண மக்களிடம் சென்றடைய வேண்டும். அவ்வாறு சென்றடைய வேண்டும் என்றால் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிறுவன கட்டமைப்பை எங்களிடம் தர வேண்டும். நீங்க எல்லாரும் அந்த வகையில் உள்ளூராட்சி சபைகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா சபைகளையும் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதிர்வரும் 5 வருடத்திற்கு இந்த நாட்டில் ஆளப்போவது வேறு யாரும் இல்ல, தேசிய மக்கள் சக்தி தான். நாளைக்கு வெல்ல போறது உறுதி. வெண்டாலும் சூழ்ந்தாலும் நாளை மறுநாளும் இந்த நாட்டில் அரசாங்கமாக இருக்க போவது வேறு யாரும் இல்ல, நாங்கள் தான். கடந்த காலங்களில் மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களிடம் தாருங்கள். கடந்த காலங்களில் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம், எதையுமே செய்ய இல்லை. அதனால் இன்றைக்கு நாட்டை பரிபூர்ணமான மாற்றத்துக்கு உள்ளாக்குவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம். அதனால வேண்டி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மேலே சுத்தப்படுத்தியிருக்கோம். ஜனாதிபதி பதவி ஓகே, பாராளுமன்றம் சுத்தப்படுத்தி இருக்கின்றோம். அப்படியாக இருந்தால் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேச சபைகளை இன்னமும் அசுத்தமாக வைத்திருக்க முடியாது. அதையும் தூய்மையாக்க வேண்டும். அதற்காக வேண்டிய எதிர்வரும் 6ஆம் திகதி உங்களுடைய பணியில பிரதான பணி உங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நினைத்து அந்த கீழ்மட்டத்தில் இருக்கின்ற இந்த பிரதேச சபைகளில் இருக்கின்ற இந்த ஊழல் மோசடி அனைத்தையும் சுத்தப்படுத்துகின்ற தீர்மானத்தை நீங்க எல்லாம் எடுக்கும். அதற்காக வேண்டி மன்னார் நகர சபை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னார் பிரதேச சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய பிரதேச சபைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த பிரதேச சபைகளில் தலைமை தாங்குகின்ற தோழர்கள் தோழிகள் ஆரோக்கியமானவர்கள், ஆளுமை உள்ளவர்கள், தகுதியானவர்கள். அதனால் அந்த தகுதியானவர்களை உங்களுடைய பொன்னான வாக்குகள் மூலமாக அந்தந்த சபைகளுக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த சபைகளை எங்களிடம் கொடுத்து என்ன நடந்தாலும் சரி, நான் 5 வருஷத்துக்கு டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பேன். இப்போ 5 மாசம் தானே கொடுத்துருக்குறோம், 5 மாசம் தானே கடந்திருக்குது. என்னத்தை அறிவித்தாலும் இந்த 5 வருஷத்துக்கு ஆள போறது வேறு யாரும் அல்ல, தேசிய மக்கள் சக்தி தான். எதிர்வரும் 5 வருஷத்துக்கு ஜனாதிபதியாக இருக்க போறது அனுரகுமார திசாநாயக்க தான். அதனால இந்த நேரத்தில் அவர்கள் ஏதோ ஒரு விடயமாக நாட்டை புதிய பாதைகளை கொண்டு செல்வதற்கு ரெடியாகின்றார், தயாராகின்றார். அந்த தயாரான நிலைக்கு உள்ளூராட்சி சபைகளையும் பெற்றுக் கொடுத்து நாங்கள் இந்த 5 வருட அனைத்தையும் அவர்களுடைய ஒப்படைப்போம் என்று முடியும். அப்பொழுது நாங்கள் பார்க்க முடியும் இவர்களால் முடியுமா முடியாத.
முடியாவிட்டால் அடுத்த 4 வருஷத்துக்கு பிறகு வருவோம். அனுப்புங்க வீட்டுக்கு, நோ ப்ராப்ளம். நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய மனசாட்சி சொல்லுது என்னன்னு கேட்டா, நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று எங்களுடைய மனசாட்சி சொல்லுது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் எங்களுடைய மனசாட்சி சொல்லுது. அதனால் அந்த மனசாட்சி சொல்லுது எங்களுக்கு இந்த 5 வருடம் இல்லை மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களில் 5 வருடமும் இப்பொழுதே மக்களுடைய மனதில் நீங்கள் எல்லோருமே ஆழமாக பதிந்து கிடக்கின்றீர்கள். அதனால் எதிர்வரும் 5 ஆண்டுகளும் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியே இந்த நாட்டை ஆளப் போகின்றது. அதனால் வேண்டி அவ்வாறு 10 வருடங்களாக ஆண்டதன் பிறகு மக்கள் தீர்மானிப்பார்கள். இனிமேல் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேவையில்லை. எங்களுக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆளுமை உள்ள அமைப்பு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த வகையில் தோழர்களே, தோழிகளே, இனிமேல் இந்த நாட்டை ஆளப் போவது தேசிய மக்கள் சக்தியாகும். அதனால் அதில் அந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களையும் தேசிய மக்கள் சக்தியிடம் பெற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மன்னகாரில் இருக்கின்ற மன்னார் வாழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை அனைத்தையும் நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். எது ஒரு காலங்களில் அவைகளை கவனத்தில் கொண்டு தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, எதிர்வரும் 6ஆம் தேதி உங்களுடைய பொன்னான வாக்குகள், பெருமதியான வாக்குகள் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பெற்றுத்தந்து இந்த மன்னார் மாவட்டத்தில் சரித்திரம் படைக்கின்ற வெற்றியை பெற்று தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திலகநாதன் அவர்களே மற்றும் இந்த மன்னார் மண்ணை மீட்டெடுக்க போக இருக்கின்ற எமது அரும் பெருமைக்குரிய எமது வெற்றி சிங்கங்களாக வீட்டிருக்கின்ற வேட்பாளர்களே, கடற்தொழில் நீரியல் வள துறை அமைச்சர் தோழர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மன்னார் பிரதேசவாழ் மக்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்களுக்கு தெரியும், கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்றோம். இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எங்கள் முன்னே வைக்கப்பட்டன. இவர்கள் 2 மாதத்திலே நாட்டை விட்டு ஓடி வருவார்கள், இவர்களுடைய அரசாங்கம் 6 மாதத்துக்குள்ளே வீழ்ச்சி அடைந்துவிடும், மீண்டும் நான் தான் ஜனாதிபதி என்று கூறினார் ரணில் விக்ரமசிங்க. இப்பொழுது இருக்கின்ற இடமும் தெரியவில்லை. ஆம், உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 மாத இடைவெளிக்குள்ளேயே நாங்கள் இந்த வடக்கு மாகாணத்திலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியினை தேசிய மக்கள் சக்தி பெற்றது என்பது மிகையாகாது. கிட்டத்தட்ட 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடமாகாணத்தில் நாங்கள் பெரும்பான்மை பலத்துடன் பெற்றிருக்கின்றோம். 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றது மட்டுமில்லாமல் விசேடமாக வடமாகாண மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட இனவாத கருத்துக்களையும் தாண்டி மக்கள் எங்களை நேசித்திருக்கின்றார்கள் என்றால் அது தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை, மரியாதை, அவர்களுடைய கொள்கை, ஒழுக்க விழுமியங்களுடனான அரசியல் செயற்பாட்டுக்கு காரணமாகவே மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது குட்டி கிராம அமைப்பு, அதாவது குட்டி பாராளுமன்றம் கூறக்கூடியது. அந்த கிராம அமைப்பினூடாக பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. இவ்வகையான ஒரு சூழ்நிலையிலே கடந்த 2 வருடங்களாக மக்களுக்கான வாக்குரிமை, மக்களுக்கான அரசியல் உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த அரசாங்கங்களினால். 2 வருடங்கள் நடத்தப்பட வேண்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொய்யான காரணங்களை கூறி நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து வரும் 6 மாத இடைவெளிக்குள் இதோ 3வது தேர்தல்
உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். நிச்சயமாக நாடும் நமதே, ஊரும் நமதே. நாங்கள் நாட்டை, அதாவது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியது போல் கிராமங்களை சுத்தப்படுத்துவதற்குரிய அரிய வாய்ப்பு இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் நேர்மையான, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு எங்களோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டும் என்று அன்புடன் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு நேற்றைய தினம் இங்கு இருந்த ஒரு பழைய பாராளுமன்ற உறுப்பினர், தற்பொழுதும் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் கூறுகின்றார், அதாவது மன்னார் பிரதேசத்து மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பீர்களானால் இந்த மன்னார் நிலப்பரப்பை, இந்த மன்னார் மக்களை யாரும் காப்பாற்ற முடியாதாம். வேடிக்கையாக இருக்கின்றது. காப்பாற்ற முடியாமல் இருந்த அந்த மன்னார் மக்களை ஊழல் மோசடிகளில் இருந்து எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி காப்பாற்றி இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி காப்பாற்றி இருக்கின்றது. அவருக்கு கூறுகின்றோம், உங்களால் முடிந்தால் உங்களுடைய கொள்கைகளை சொல்லி பிரச்சாரம் செய்யுங்கள். வெறுமனே பழைய குருடி கதவத்திரடி என்ற மாதிரி பழையபடி இனவாதத்தை பேசி நீங்கள் வாக்குகளை சேகரிக்கலாம் என்ற அந்த தப்பான அபிப்பிராயத்தை விட்டு உங்களுடைய கோரிக்கைகள், நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பணிபுரிந்த பணிகள், இனிவரும் காலங்களிலே செய்யக்கூடிய விடயங்கள், இவற்றை முன்வடியுங்கள். அதுதான் உங்கள்கிட்ட இல்லை. கடந்த காலங்களிலே எவ்வாறு அவர்கள் அரசியல் நடத்தினார்கள் என்பது சின்ன குழந்தைக்கும் தெரியும். எவ்வாறு அவர்களுடைய நிர்வாகம் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இங்கு மக்களை ஏமாற்ற முடியாது. மக்கள் விழிப்பாக இருக்கின்றார்கள். அதாவது ஒரு புனிதமான, ஒரு ஊழல் இல்லாத, ஒரு நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்கிய மக்கள் நிச்சயமாக உள்ளூராட்சி மன்றங்களையும் நேர்மையான, ஊழல் இல்லாத தேசிய மக்கள் சக்தியின் திசை காட்டி சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வெறுமனே இனவாதத்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு கூறுவதற்கு இல்லை. எனவே அன்பான மன்னார் வாழ் மக்களே, மன்னார் பிரதேசமானது உண்மையிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு நாங்கள் பல்வேறு மதிப்புகளை இட்டு வருகின்றோம். அதாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் பொருட்டு விரைவான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே இனங்காணப்பட்ட சுற்றுலா தலங்களை எங்களுடைய அரசாங்க காலத்திலே மேம்படுத்தி இந்த மன்னார் மாவட்டத்துக்கு வருமானத்தை ஈட்டித்தர இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சுற்றுலா பிரயாணிகள் மூலம் வருமானம் கிடைக்க இருக்கின்றது. இதன் மூலமாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மீண்டும் நான் உங்களுக்கு கூறுகின்றேன், போலியான வாக்குறுதிகள், போலியான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். தேசிய மக்கள் சக்தியே இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சக்தி, அது தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி சின்னம். எனவே தீர்க்கமான முடிவை வர இருக்கின்ற மே மாதம் 6ஆம் தேதி எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ජගනේශ්වරන් සහෝදරයාගෙන් ඒ වගේම திலககாந்த் சகோதரரின் அவசராய் மேடையில் வீட்டிருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் சகோதரர், அதே போன்று திலகநாதன் சகோதரர்களிடம் ඒ වගේම වේදිකාවේ ඉන්නවා මේ පළාත් පාලන මැතිවරණයේදී මේ මන්නාරම දිස්ත්‍රික්කයේ පළාත් පාලන ආයතන සඳහා තරඟවදින සහෝදරවරුන්, විශේෂයෙන්ම අපේ නගර සභාව සඳහා කණ්ඩායමට නායකත්වය දෙනවා අපේ විමලසුරින් සහෝදරයා නේද? විමලේශ්වර සහෝදරයා ඉන්නවා. නැත්නම් අපේ නගර සභාවේ කණ්ඩායම සහෝදරයෙක්ට කටයුතු කරන්නේ ඉතාමත් හොඳ ප්‍රයත්නයක් ලබා ගන්න පුළුවන්. ඒ වගේම අපේ මන්නාරම් ප්‍රාදේශ සභාවට නායකත්වය දෙනවා සිවරයියා සහෝදරයා. සහෝදරයා තමයි අපේ මන්නාරම් ප්‍රාදේශ සභාවේ කණ්ඩායම නායකයට කටයුතු කරන්නේ. ඒ වගේම අපි මන්තායි වෙස්ට් ප්‍රාදේශ සභාවට තරඟවදින කණ්ඩායම අපේ නායකත්වය දරන්නේ රාධාක්‍රිෂ්ණම් සහෝදරයා. තාමත් දීර්ඝ කාලයක් අපිත් එක්ක වැඩ කරලා ලොකු ජයග්‍රහණයක් පක්ෂයට අරන් දෙන වෙහෙස මහන්සින සහෝදරවරු. ඒ වගේම නානන්තන් නේද? නානන්තන් ප්‍රාදේශ සභාවට අපේ තරඟවදින්නේ ඇන්ටන් කැමිලස් සහෝදරයා. එයා තමයි කණ්ඩායමට නායකත්වය දෙන්නේ.
ඒ වගේම අපි මුසලි ප්‍රාදේශ සභාවට තරගවා දෙනවා රායිසෝදී සහෝදරයා. ඉතින් ඒ සහෝදරයාත් අපි සහෝදරත්වයෙන් පිළිගන්නවා අවසර ගන්නවා. ඒ වගේම අපේ සහෝදරවරු සහෝදරියන් අම්මලා තාත්තලා சகோதர சகோதரு சீலோதராகின் அவசர இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது மேடையில் வீற்றிருக்கின்ற எமது மன்னார் மாவட்டத்தினுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலும் அதே போன்று நகர சபைக்குமாக போட்டியிடுகின்ற அனைத்து பிரதம வேட்பாளர்கள் மற்றும் ஏனைய வேட்பாளர்களையும் இங்கே பெருந்திரளாக வந்து வீற்றிருக்கின்ற எமது மன்னார் வாழ் மக்களை உங்கள் அனைவரையும் வருக வரவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன். මීට කලින් අපි මන්නාරමට ඇවිල්ලා තියෙන අවස්ථා ගණනාවක අවසානයේදී අපි මේ නගර පොඩි ශාලාවක අපි රැස්වීමක් පැවැත්වුවා අවුරුදු 2කට විතර පෙර. நாங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு பல தடவைகள் வந்திருக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மன்னார் நகரசபை மண்டபத்திலே ஒரு கூட்டத்தையும் நாம் நடத்தியிருக்கின்றோம். හැබැයි අද තමයි මන්නාරමේ විශාලතම රැළිය ඔබ තමුන්නාන්සලා සහභාගී වෙලා අපිත් එක්ක පවත්වන්නේ. இம்முறைதான் மன்னார் மாவட்டத்திலே வரலாறு காணாத ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම පහුගිය මහා මැතිවරණයේදී මේ මන්නාරම ඇතුළු වන්නි දිස්ත්‍රික්කයේ ජාතික ජනබලවේගයට ජයග්‍රහණය කිරීම සඳහා තමුන්නාන්සලා විශාල සහායක් ලබා දුන්නා. அதேபோல்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மன்னார் மாவட்டத்திலே இந்த தேசிய மக்கள் சக்திக்காக உங்களுடைய மாபெரும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆதரவு நமக்கு கிடைத்தது. අපේ මන්ත්‍රීවරු දෙන්නෙක්ම මේ වන්නි දිස්ත්‍රික්කයෙන් පාර්ලිමේන්තුවට තෝරාපත් කරලා එව්වා. அதேபோல்தான் இந்த வன்னி மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு எமது சகோதரர்கள் இருவரை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள். ඒ වගේම මේ වන්නි දිස්ත්‍රික්කයට අපේ ජාතික ලැයිස්තුව නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙකුත් ඉන්නවා. அதேபோல இந்த வன்னி மாவட்டத்திற்கு தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரும் இருக்கின்றார். එඳ මේ වන්නි දිස්ත්‍රික්කය අද ජාතික ජනබලවේගයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු 3 දෙනෙක් නියෝජනය කරනවා. எனவே இந்த வன்னி மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தியின் சார்பிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர் பிரதித்துவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். මේ ජයග්‍රහණ ලබා ගන්න තමුන්නාන්සලා විශාල ලෙස වෙහෙසක් දැරුවා. இந்த வெற்றியை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு மிகவும் கூடுதலான அர்ப்பணிப்பை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். අපේ මේ සහෝදරවරු සහෝදරියන් තමුන්නාන්සලා අපි ඔක්කොම වෙහෙස වෙලා තමයි මේ ජයග්‍රහණය ලබා ගත්තේ. இங்கே வீற்றிருக்கின்ற சகோதரர்கள் அதே போன்று நீங்கள் அனைவரும் இதற்காக உழைத்துத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றீர்கள். ලංකාවේ පළමු වතාවට මැතිවරණයකදී බෙදුණු දේශපාලනය අවසන් කරා. இலங்கையில் வரலாற்றில் முதற் தடவையாக பிரித்தாளுகின்ற அரசியலை இத்துடன் முடிவு கட்டியிருக்கிறீர்கள். ඉස්සර කියන්නේ ඡන්ද කියන්නේ ජනතාව බෙදනවා. ඡන්ද වලින් ජනතාව බෙදනවා ඉස්සර. ஆம், இதற்கு முன்னர் வாக்குகளின் மூலம் மக்களை பிரிக்கின்றார்கள். උතුරු ජනතාව දෙමළ පක්ෂ තෝරගන්නවා. வடக்கு மக்கள் தமிழ் வேட்பாளரை தெரிவு දකුණු செய்கிறார்கள். ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරගන්නවා. கிழக்கு வாழ் மக்கள் முஸ்லிம் கட்சியை தெரிவு செய்கிறார்கள். දකුණු ජනතාව සිංහල පක්ෂ තෝරගන්නවා. தெற்கில் உள்ள வாழ்கின்ற மக்கள் சிங்கள கட்சியினை தெரிவு செய்து கொள்கிறார்கள். හැබැයි පහුගිය මහ ඡන්දෙදී ஆனால் உண்மையில் அடந்த பொது தேர்தலில் උතුර දකුණ නැගෙනහිර வடக்கு தெற்கு கிழக்கு දෙමළ මුස්ලිම් සිංහල සියලු දෙනා තෝරාගත්තේ ජාතික ජනබලවේගය. தமிழ் முஸ்லிம் சிங்கள அனைத்து மக்களும் தெரிவு செய்த ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி தான். එනිසා ඒ ඡන්දෙන් අපි ඔක්කොම එකතු වුණා. ஆம், அந்த கட்சி நாங்கள் அந்த வாக்குகளை போட்டியிலே நாம் ஒன்றிணைந்து கொண்டோம். ආය කවදාවත් අපි බෙදෙන්නේ නැතුව දේශපාලනය කරමු. நாங்கள் இதற்கு பிறகு இவ்வாறு பிரித்தாளுகின்ற அரசியலுக்கு அடிபட்டு அரசியல் செய்வதில்லை. අපිට අවශ්‍යයි අපි ඔක්කොම එකට ජීවත් වෙන රටක්. நாம் அனைவருக்கும் தேவை அனைவரும் ஒன்றாக வாழுகின்ற நாடு. අපිට අවශ්‍යයි සමගියෙන් පිරුණු රටක්. ஆம், எம் அனைவருக்கும் தேவை ஐக்கியமான ஒரு நாடு. අපි හැමදෙනාම ජාතිවාදයෙන් විශාල ලෙස බැටකාපු මිනිස්සු. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இந்த இனவாதத்தினால் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மக்கள். එකිනෙක අතර සැකේ ඇති වුණා. ஒவ்வொருவருக்கிடையில் நாங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். ගැටුම් ඇති වුණා. மோதல்களை ஏற்படுத்திக் கொண்டோம். යුද්ධ ඇති වුණා. அதே போன்று யுத்தம் செய்து கொண்டோம். ඇති තරමට ජාතිවාදයෙන් අපි බැටකෑවා. போதுமான அளவுக்கு நாம் இந்த இனவாதத்தினால் மிகவும் சங்கடப்பட்டோம். අපි තවදුරටත් අපේ රටේ நாம் இன்னும் இந்த நாட்டிலே
ජාතිවාදයට ඉඩ දෙන්නේ නැතුව இந்த இனவாதத்துக்கு இடம் கொடுக்க ජාතික සමගිය ආරක්ෂා කරගන්න தேசிய ஐக்கியத்தை பாதுகாத்து ජාතික සමගිය වෙනුවෙන් தேசிய சமாதானத்திற்காக අලුත් ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. புதிய அரசை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ඒක තමයි සමගිය ආණ්ඩුව. அதுதான் சமாதானத்திற்கான සිංහල ஐக்கியத்திற்கான දෙමළ මුස්ලිම් සියලු දෙනා சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரும் සහෝදරත්වයෙන් සලකන ආණ්ඩුව. சகோதரர்களாக பார்க்கின்ற அரசு. හැම කෙනාගේම අයිතිවාසිකම් පිළිගන්න ආණ්ඩුව. உங்கள் அனைவருடைய அடிப்படை உரிமைகளையும் අපි பாதுகாக்கின்ற එකට ජීවත් වෙන්න ඕන කියලා අපේක්ෂා කරන ආණ්ඩුව. நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அரசு. මීට කලින් හැදුනද මේ ආණ්ඩුව? அவ்வாறான ஒரு அரசு இதுவரையில் ஏற்பட்டு இருந்ததா நமது நாட்டில்? මොන වගේ ආණ්ඩුවක් තිබ්බේ? எவ்வாறான ஆண்டு இருந்தது? ජාතිවාදී ආණ්ඩුව තිබ්බේ. ஓ இனவாத அரசு இருந்தது. දැන් ජාතික සමගිය ආණ්ඩුවක් හැදිලා තියෙනවා. நாம் இன்று இன ஐக்கியமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். අපි පියවරෙන් පියවර நாங்கள் படிப்படியாக මේ රට ගොඩනැගීම සඳහා සැලසුම් හදලා இந்த තිබෙනවා. நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். පළමු කොටම අපි දන්නවා முதலில் உங்களுக்கு தெரியும் ජාතික සමගිය නිර්මාණය කරන්න தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக විවස්ථාවේ අයිතිවාසිකම් அதே அரசியல் அடிப்படை உரிமை නීති අනපනත්වල අයිතිවාසිකම් அதே போன்று சட்டம் இதில் இருக்கின்ற சில விதிமுறைகள் භාෂාවේ අයිතිවාසිකම් அதே போன்று மொழியில் உரிமை ආගම් ඇදහිමේ අයිතිවාසිකම් மத ரீதியான உரிமை ඒ සංස්කෘතික අනන්‍යතාවය පිළිගැනීමේ අයිතිවාසිකම් ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கலாச்சார விடயங்களை அதுக்கான உரிமை අපි තහවුරු කරනවා. நாங்கள் அதனை உத்தரவாதப்படுத்தி இருக்கின்றோம். මේ රටේ තව දුරටත් நாம் இந்த நாட்டிலே இன்னும் ලොකු පොඩි உயர்ந்தவர் தாழ்ந்தவர் කියලා ජන කණ්ඩායම් නැහැ. என்கின்ற மக்கள் வகையறை இல்லை. ඉන්නේ එකම ජන කණ්ඩායමයි. ஒண்ணே இங்கு இருப்பது ஒரு மக்கள் தான். සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා சிங்களமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் උතුරේ වේවා දකුණේ වේවා නැගෙනහිර වේවා வடக்காக இருக்கட்டும் கிழக்காக இருக்கட்டும் தெற்காக இருக்கட்டும் ඒ කොහෙ ජීවත් වෙන්නේ அவர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ ශ්‍රී ලාංකික ජනතාව විතරක් බව අපි මතක් කරන්න කැමතියි. அவர்கள் இலங்கையர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ සඳහා අවශ්‍ය නීතින් ප්‍රසංස්කරණ අපි ඇති කරනවා. அதற்கு தேவையான சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். පිතුණු යුගය අපි අවසන් කරනවා. எனவே பிரித்தாளுகின்ற இந்த இதனை முற்றுப்புள்ளி வைப்போம். ඒ විතරක් නෙවෙයි අපි දන්නවා මේ උතුරේ அது மாத்திரமல்ல இந்த வடக்கிலே යුද්ධය හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை අපි ஏற்பட்டிருக்கிறது. සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு තමන්ගේ ඉඩම්වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். ඒ වගේම அதே போன்று අපි දන්නවා අපේ රට සංවර්ධනය කිරීමේදී நாம் உங்களுக்கு தெரியும் அபிவிருத்திகள் செய்கின்ற பொழுது මේ මන්නාරම ඉතාමත් වැදගත් ප්‍රදේශයක්. இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். අපේ මුහුදු තීරය எங்களுடைய கடல் வளம் ඉතාමත් වටිනා සම්පත් අපිට එක්රැස් කරලා දීලා තියෙනවා. மிகவும் கூடுதலான வளங்களை சேகரித்த ஒரு பிரதேசம். මන්නාරමේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් மன்னார் மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාලි எங்களுக்கு தெரியும் பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් எங்கள் තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். පෞගියදා நாம் அண்மையிலே ඉන්දිය අගමැතිතුමත් එක්ක මේ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද எங்களுடைய கடல் வளம், අපේ මසුන් எங்களுடைய மீன், අපේ ජනතාව எங்களுடைய மக்கள் ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்கள் குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் නාවික හමුදාවට උපදෙස් ලබා දී තිබෙනවා. கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றோம். මුහුදේ සිදුවන සියලු නීති විරෝධී ක්‍රියාවලට එරෙහිව කටයුතු කරන්න කියලා. கடலில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் செயற்படுமாறு கேட்டிருக்கின்றோம். අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම අපේ හමුදාවන්ගේ වගකීමක්. எங்களுடைய கடலை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு எமது படையினரது பொறுப்பாகும். ඒ අපි ඉටු කරනවා. அதை நாங்கள் செய்து தருவோம். ඒ වගේම කුස්කර්මාන්තයට அதே போல எமது விவசாயம்
ඉඩම් ගැටලු ටික විසඳලා දෙන්න. இடப்பிரச்சனைகளை நாம் தீர்த்து தருவோம். බෝනස් ආරාධන ලබා දෙන්න. அதே போன்று பசளை மானியத்தை වී தருவோம். ගබඩා ප්‍රසංස්කරණ වී ටික මිලදී ගන්නම්. அதே போன்று நெல் சேகரிப்பு களஞ்சியத்தை நாம் ඔබ වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න. நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராகுங்கள். අපි අවශ්‍ය සහාය දෙන්නම්. உங்களுக்கு தேவையான வசதியை நாம் මේ රට தருவோம். අපිට හදන්න ඕන. இந்த நாட்டை நாம் உருவாக்க ඒ வேண்டும். වගේම විශේෂම අපි දන්නවා அதே போன்று உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර රාමේශ්වරම් අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவையை தாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳව දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නවා මේ මන්නාරම அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே විශාල සුළං වලින් විදුලි නිෂ්පාදනය කරන්න පුළුවන් තැනක්. மிக பிரமாண்டமான காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකගතාව පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் දැනට நடைமுறைப்படுத்தினார்கள். අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජන ගන්න இருந்தாலும் இந்த வளத்திலிருந்து நாம் பிரயோசனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත් වල හිමිකාරයෝ. තමුන්නාසලා තමයි මේ පළාත් වල ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் ඒ வாழ்கின்றீர்கள். නිසා මේ පළාත් වල ප්‍රශ්න ගන්න ඕගොල්ලෝ. இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் நீங்கள். ඒ නිසා පරිසර හානියක් සිදු කරන எனவே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற විනාශකාරී ව්‍යාපෘති වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உண்மையான பாதிப்புகள் திட்டங்களை நாம் செய்ய සෑම ව්‍යාපෘතියක්ම ஒவ்வொரு திட்டமும் ජනතාවගේ එකඟතාවයෙන් மக்களுடைய ஒப்புதலுடன் අවම පරිසර හානියෙන් குறைந்த சூழல் பாதிப்போடு සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ. செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். තමුන්නාසලා දන්නවා உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන පාර இந்த புத்தளம் மன்னாருக்கு இடையிலான இந்த பாதை දීර්ඝ කාලයක් තිස්සේ වහලා තිබෙනවා. மிக நீண்ட காலமாக மூடப்பட்டிருக்கின்றது. පාර විවෘත වුණොත් அந்த பாதையை திறப்பதற்கு පුත්තලමට යන කිලෝමීටර් 90ක් විතර අඩු වෙනවා. புத்தளத்துக்கு செல்வது 98 නමුත් கிலோமீட்டர் පාරිසරික ප්‍රශ්න කීපයක් තිබෙනවා. அந்த பாதை சம்பந்தமா சில பிரச்சனைகள் අපි இருக்கு. ඒ පිළිබඳව සාකච්ඡා කරලා அந்த பாதை தொடர்பில் நாம் பேசி දැන්ට ඉදිකරන්න යෝජනා කළ ඉදිකිරමින් තිබෙන පාරට இப்பொழுது அதை செயற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேலை திட்டத்தினை විකල්ප යෝජනාවන් සහිතව இதுக்கு மாற்று வழியுடன் கூடிய ஒரு பாதையை නව ආකාරයෙන් புதிய வடிவிலே මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන්න අපි බලාපොරොත්තු இந்த වෙනවා. புத்தளம் மன்னார் பாதை இணைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். ඒ ජනතාවට පහසුකම් සැලසීම ආණ්ඩුවක වගකීම. ஏன் அரசாங்கத்து மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கம் பொறுப்பு. ජනතාව පීඩාවට පත් කරන්න, மக்களை கஷ்டத்துக்கு உட்படுத்தவோ ජනතාව ගැටලු ගැට ගහන්න மக்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு போடுவது එහෙම ආණ්ඩු තිබිලා වැඩක් නැහැ. அவ்வாறான அரசாங்கம் இருந்து வேலை ඒ இல்லை. නිසා ද ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. எனவே தான் நாம் இம்முறை ஒரு அரசாங்க මේ அமைத்து රටේ ජනතාවට අහුම්කම් දෙන ආණ්ඩුවක්. மக்களுடைய கேள்விகளுக்கு செவி ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. மக்களுடைய தேவையை நிறைவு செய்கின்ற අන්නේ ආණ්ඩුව තමයි அந்த அரசுதான் මේ රටේ ජනතාව එකතු වෙලා හැදුවේ. இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கியது. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக உங்களுக்கு මේක தெரியும் අවුරුදු දෙකමාරකට තුනකට කලින් 1.5-2-3 வருடங்களுக்கு முன்னர் අපේ රටේ ආර්ථිකය මුළුමනින්ම කඩා වැට්ටුවා. எமது பொருளாதாரம் முற்றுமுழுதாக මේ உடைந்தது. මන්නාරමෙත් இந்த மன்னார் மாவட்டத்திலே ඒ ආණ්ඩුවල හිටපු ඇමතිවරු හිටියා. கிட்டத்தட்ட கடந்த கால அமைச்சர்கள் இருந்தார்கள். රාජ්‍ය ඇමතිවරු හිටියා. ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள். ජනාධිපතිවරු, ஜனாதிபதிகள், අගමැතිවරු, பிரதமர்கள், ඇමතිවරු, அமைச்சர்கள், රාජ්‍ය ඇමතිවරු, ராஜாங்க அமைச்சர்கள், മന്ത്രിවරු பாராளுமன்ற உறுப்பினர்கள் මේ ඔක්කොම එකතු වෙලා මොකද්ද කරේ අපේ රට? இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள்? අපේ රට කඩා වැට්ටුවා. எமது நாட்டை நாசமாக்கினார்கள். තෙල් ගේන්න බැරි රටක්. තෙල් ආනයනය කරන්න බැරි රටක්. எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு බෙහෙත් நாடு. ගේන්න බැරි රටක්. බෙහෙත් ආනයනය කරන්න බැරි රටක්. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நாடாக இருந்தது. මතකද? ஞாபகமா? සියල්ල කඩා වැට්ටුව මේ පාලකයෝ. அவை அனைத்துமே உடைந்து கீழே விழுந்திருந்தது. ඒකෙන් පීඩාවට පත් වුණා මේ රටේ ජනතාව. அந்த கஷ்டத்திலே இந்த மக்கள் விழுந்தார்கள். හැබැයි உண்மையில் ප්‍රශ්නේ හදපු අය පීඩාවට පත් වුණේ නැහැ. ஆனால் பிரச்சனையை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் අන්න ඒවට එරෙහිව තමයි මේ රටේ ජනතාව මේ ආණ්ඩුව හැදුවේ. அதற்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் අපි உருவாக்கினார்கள். ක්‍රමානුකූලව
நாங்கள் முறையான முறையில் යලි අපේ රටේ ආර්ථික ස්ථාවර කරලා இந்த තියෙනවා. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் சீரப்படுத்தி අවුරුදු இருக்கிறோம். 5කට පස්සේ 5 வருடங்களுக்கு பிறகு ලොකුම ඩොලර් සංචිතය අද අපේ රටේ තියෙනවා. இந்த நாட்டில் மிக பிரமாண்டமான டாலர் மிகுதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். මාස 6ක් තිස්සේ 6 மாதத்துக்கு முன்னர் රුපියල හෙල්ලෙන්නේ නැතුව තියෙනවා. ரூபாயினுடைய பெறுமதி மிகவும் வீழ்ச்சியாக இருந்தது. අපි තෙල් මිල අඩු කරා. நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய எரிபொருள் விலை விலையை விலை குறைத்தோம், மின்சார விலையை குறைத்தோம், ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න වැඩ කරනවා. மக்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு நாம் வேலை රාජ්‍ය செய்தோம். සේවකයන් පඩි වැඩි කරා. அதே போன்று அரசாங்க உத்தியோகத்தருடைய சம்பளத்தை உயர்த்தினோம், අස්වැසුම දීමනාව වැඩි කරා. அஸ்வசம கொடுப்பனவை உயர்த்தினோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අලුතෙන් අස්වැසුමට புதிதாக அஸ்வசமைக்காக ජූනි මාසේ ஜூனி மாசத்திலிருந்து අලුතෙන් පවුල් ලක්ෂ 4කට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. புதிதாக 4 லட்சம் குடும்பங்களை சேர்ப்பதற்கு இருக்கின்றோம். ජනතාව බලා ගන්න ඕන. மக்களை பார்த்துக் கொள்கின்றோம். පාසල් දරුවන්ට සියලු නිල ඇඳුම් දෙනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்குகின்றோம். ළමයි 300ට වඩා අඩු පාසල් දරුවන්ට සපත්තු මිල දී ගන්න ඉඩ 300 මුදල් දෙනවා. மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணத்துக்கு பணம் வழங்கி இருக்கின்றோம். ළමුන් ලක්ෂ 16කට பாடசாலை மாணவர்கள் 16 லட்சம் பேருக்கு රුපියල් 6000 ගානේ දුන්නා පාසල් පොත් සහ උපකරණ මිල දී ගන්න. தங்களுடைய பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக நாம் 6000 ரூபாய் வீதம் கொடுத்தோம். ජනතාව බලා ගන්න ආණ්ඩුවක්. இதுதான் மக்களை பார்த்துக் கொள்கின்ற அரசு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි අලුතින් நாங்கள் புதிதாக අවුරුදු 5කට පස්සේ 5 வருடத்துக்கு பிறகு 30000 රාජ්‍යයට බඳවා ගන්නවා. 30,000 உத்தியோகத்தர்களை நாம் அரசியல் இணைத்துக் கொள்வோம். මන්ත්‍රී පස්සේ යන්න ඕනේ. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை, ඇමති පස්සේ යන්න ඕනේ. அமைச்சருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை. පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் செய்வோம். ඇප්ලිකේෂන් එක දාන්න. அப்ளிகேஷனை நீங்கள் போடுங்கள், විභාගයට වාඩි වෙන්න. பரீட்சைக்கு முகம் கொடுங்கள். වැඩිම ලකුණු ගන්න அதிக புள்ளிகளை எடுப்பவர்களுக்கு රස්සාව ලැබෙනවා. நாங்கள் தொழிலை வழங்குவோம். විශේෂයෙන්ම விசேடமாக අපේ රාජ්‍ය සේවයේ எமது அரசு சேவை දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி மூலம் பேசுபவர்களுடைய குறை இருக்கின்றது. පොලිසියේ அதே போன்று போலீசிடத்திலும் දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி பேசுகின்ற போலீசாருடைய குறைபாடு இருக்கிறது. ඒ නිසා අලුතෙන් දෙමළ භාෂාව කතා කරන අය පොලිසියට අවශ්‍යයි. ஏனே புதிதாக போலீசிலே சேர்ந்து தமிழ் பேசக்கூடிய போலீசார் தேவை. අපි මේ අවුරුද්දේ நாம் இந்த வருடம் අලුතෙන් පොලිසියට 2000ක් බඳවා ගන්නවා. புதிதாக 2000 போலீசார்களை இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம். දෙමළ භාෂාව කරන ඔබගේ දරුවන්ද தமிழ் மொழி பேசுகின்ற பெற்றாருடைய பிள்ளைகளுக்கு පොලිස් සේවයට බඳවන්න. போலீசில் சேவையில் இணைந்து கொள்வதற்கு ඒක හොඳ ගෞරවාන්විත රස්සාවක්. அவர்கள் கௌரவமான ஒரு தொழில். අපේ රටේ නීතිය සාමය රකින්න තියෙන රස්සාව. எமது நாட்டிலே சமாதானத்தை ஐக்கியத்தையும் අපි හොඳ වැටුප් තලයකුත් ලබා දෙනවා. சிறந்த சம்பளமும் வழங்குவோம். තව පහසුකම් අපි ලබා දෙනවා. இன்னும் கூடுதலான சலுகைகளையும் வழங்குவோம். රාජ්‍ය සේවයට දෙමළ භාෂාවෙන් කතා කරන අය බැඳින්න. அரசு சேவையிலே தமிழ் மொழி பேசுகின்ற உத்தியோகத்தர் அதிகமாக இணையுங்கள். මේ රට අපි එකතු වෙලා හදන්න ඕන. இது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ඒ විතරක් නෙවෙයි. எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, අපේ රටේ නීතිය எங்களுடைய நாட்டினுடைய சட்டம் කාට සමාන ලෙස ක්‍රියාත්මක වෙන්න ඕන. அனைவருக்கும் சமமானது என்பதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக ආණ්ඩුවක් හැදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. නීතිය කාට සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை. ඉස්සර නීතිය තිබ්බේ කොහොමද? முதல் எப்படி இருந்தது? ධනය බලය තියෙන අයට නීතිය ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. செல்வாக்கு இருந்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்துவது. දුබලට නීතිය ක්‍රියාත්මක වෙනවා. கஷ்டப்பட்டவனுக்கு எதிராக தான் சட்டம் අද நடைமுறைப்படுத்துவது. ભેදකින් තොරව இன்று எந்தவித பேதமுமின்றி කාටත් නීතිය ක්‍රියාත්මක රටක් හදලා තියෙනවා. அனைவருக்கும் சமமான முறையில் சட்டம் හොඳ நடைமுறைப்படுத்துவது. නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? ඕනනේ. வேண்டும் தானே? ඉස්සර කොහොමද තිබෙ නීතිය? எவ்வாறு இதற்கு முன்னர் இருந்தது? ධනය තියෙන අයට එක නීතියක්. சொத்திருந்தவனுக்கு ஒரு சட்டம், දුප්පත් අයට තව නීතියක්. கஷ்டப்பட்டவனுக்கு இன்னொரு சட்டம். තව දුරටත් අපේ රටේ එහෙම ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. இன்னும் அதிகமாக இந்த நாட்டில் அவ்வாறு செல்ல முடியாது. ඒ නිසා තමයි පොලිස්පති පොලිසියට බය හැංගෙන්න උනේ. எனவே தான் போலீஸ் அதிபர் போலீஸுக்கு பயந்து போய் ஒளித்திருந்தார். නීතිය කාටත් සමානයි. இதுதான் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது. මන්දක අල්ලස් කොමිසමෙන් நான் கண்டேன் ஊழல் திணைக்க ஆணைக்குழுவில் හිටපු ජනාධිපති සිතාසි යවලා තියෙනවා. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார். නීතිය කාටත් සමානයි. ஆம், சட்டம் அனைவருக்கும் சமம். මා ඇමතුරු ඇතුළු ඇමතුරු කීපයක් දැනුත් රිමාන්ඩ් භාරයේ. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உட்பட பலர் இன்று போலீஸ் கஸ்டடியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமன். හිටපු ජනාධිපතිවරුන්ගේ පුත්තුන්ට විරුද්ධව முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன்மார்களுக்கு எதிராக මේ වෙනකොටත් මහා අධිකරණ නඩු දාලා තියෙන්නේ. இப்ப வரைக்கும் உயர் நீதிமன்றத்திலே நாம் வழக்குகளை தாக்கல். නීතිය කාටත් සමානයි. சட்டம் அனைவருக்கும் சமனானது. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? නීතිය කාටත් සමාන රටක්. சட்டம் அனைவருக்கும் சமனான நாடு. අන්න ඒක ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව හදලා තියෙනවා. அதைத்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்கி ඒ இருக்கிறது. විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல,
මහා ආණ්ඩුව மத்திய அரசு ජනාධිපතිවරු ලෙස මම ஜனாதிபதி என்ற வகையில் நான் අපේ කැබිනට් මණ්ඩලය எங்களுடைய அமைச்சரவை අපේ මන්ත්‍රීවරු எங்களுடைய பாராளுமன்ற කිසි உறுப்பினர் කෙනෙක් ஒருவர் கூட මහජනක රුපියලක් කොරකම් කරන්නේ නැහැ. இந்த பொதுமக்களுடைய ஒரு ரூபாயை கூட රුපියලක් වාසි කරන්නේ නැහැ. ஒரு ரூபாவை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். ලංකාවේ පළමු වතාවට இலங்கையின் முதல் தடவையாக හොරකම් කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. திருட களவு செய்யாத ஒரு அரசாங்கம், මහජනක ධනෙ නාස්ති කරන්නේ නැති ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. மக்களுடைய சொத்துக்களை வீண்விரயம் செய்யாத அரசாங்கம். ඕන්න නැද්ද මේ ආණ්ඩුව? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? කවදද මේ ආණ්ඩුවක් තිබ්බේ? இதுக்கு முதல்ல அப்படி ஒரு அரசு இருந்ததா? ජනාධිපති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியாக ඇමති වෙච්ච දවසේ සිට ஜனாதிபதியான தினத்திலிருந்து அமைச்சராக இருந்த தினத்திலிருந்து හොරකම් කරන්නයි ප්ලෑන් ගහන්නේ. களவெடுப்பதற்கு அவர்கள் திட்டம் අද வகுப்பார்கள். ආණ්ඩුවක් තියෙනවා. இன்று அரசு ஒன்று இருக்கிறது, රට හදන්නයි ප්ලෑන් ගහන්නේ. நாட்டை உருவாக்குவதற்கான அரசு. මේ ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? அப்படி ஒரு அரசு தேவை இல்லையா? ඉතින් මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம் என்பது. මේක අපි ආරක්ෂා කරන්න ඕන. இதனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். තව ශක්තිය දෙන්න ඕන. அதுக்கான சக்தியை நீங்கள் வழங்க வேண்டும். අපි හොරකම් කරන්නේ නැහැ විතරක් නෙවෙයි. நாங்கள் திருடுபவர்கள் அல்ல, හොරකම් කරපු අයට සහතික වශයෙන් දඬුවම් ලබා දෙනවා. நாங்கள் திருடுபவர்களுக்கு சத்தியமாக நாங்கள் தண்டனையை பெற்றுக் கொடுப்பவர்கள். නරකද? அதன் கூடாத ஒரு விஷயமா? උතුරු මැද පළාතේ මහ ඇමති வடமத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் වංචාව ලක්ෂ 26යි. அவர் 26 லட்சத்தை அவர் மோசடி செய்திருந்தார். දඬුවම අවුරුදු 16යි හිරේ. அவருக்கான சட்டம் 16 வருஷங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். හොඳ නැද්ද මේ ආණ්ඩුව? அதுதான் அரசாங்கம். මෙහෙමයි ආණ්ඩුව හදලා තියෙන්නේ. இவ்வாறு தான் நாம் அரசை உருவாக்கி இருக்கின்றோம். සියලු පරීක්ෂණ කරනවා. அனைத்தையும் நாங்கள் பரிசோதனை செய்வோம். දඬුවම් ලබා දීමේ හැකියාවක් කරනවා. நாங்கள் முடியுமான வரையில் அனைவருக்கும் நாங்கள் சட்டத்தை සිදුණු நடைமுறைப்படுத்துவோம். අපරාධ ගැන හොයනවා. நடைபெற்று முடிந்த அந்த மினிஸ்- கொள்ளைகள் குறித்து மினிஸ் நாம் காத்தன. ஆராய்- மனித கொலைகள், පාස්කු පහර அதே போன்று 21 தாக்குதல், මේ ඔක්කොම හොයනවා. ஆம் அவை தொடர்பில் அனைத்தையும் நாம் අපේ රටේ ජනතාව எமது நாட்டு மக்கள் නීතියට අනුගත වෙනවා. இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், නීතියට බයයි. இந்த சட்டத்துக்கு பயம் හැබැයි අපේ රටේ පාලකයා ஆனால் எமது நாட்டினுடைய නීතියට ஆட்சியாளர்கள் උඩින් சட்டத்துக்கு மேல் නීතිය පාගනවා. இந்த சட்டத்தை மிதிப்பவர்கள். එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அன்பாரான ஒரு நாட்டுக்கு முன்னால் செல்ல முடியாது. ඔයගොල්ලෝ දකින්න ඇති පහුගිය දවස්වල நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள், සාමාන්‍ය මෝටර් සයිකලයක් පාරට දාන්න சாதாரண மோட்டார் சைக்கிள் ஒன்றை பாதையில் போடுவதற்கு බයිසිකල ලියාපදිංචි කරන්න ඕන. அந்த சைக்கிளை பதிவு செய்ய வேண்டும். හැබැයි ලොකු වාහන පාරේ දුවනවා. ஆனால் பெரியவர்கள் ரோட்டிலே ஓடுகின்றார்கள். වරායෙන් පන්නලා அதே போன்று ஹாபரில் இருந்து பாய்ந்து ලියාපදිංචි කරන්නේ නැතුව. எந்தவித பதிவுமின்றி ඇයි ඒගොල්ලෝ ඇමතිවරු? அவர்கள் அமைச்சர்கள், නීතිය ඒගොල්ලන්ට නැහැ. அவர்கள் சட்டத்தை மதிப்பதில்லை. දෙන්නෙක් දැන් අත්තටකට තුන් දෙනෙක් අත්තටකට ගත්තා. நாம் இந்த தற்பொழுது 3 பேரை நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். තව ගන්න නියමිතයි. நாம் இன்னும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க விகின்றோம். හොර වාහන පාරේ දුවන ඇමතිවරු. திருட்டு வாகனங்களை பாதையில் ஓடியவர்கள். ඇයි? ஏன்? ඒගොල්ලන්ට නීතිය නැහැ. அவர்களுக்கு சட்டம் இல்லை, ජනතාවට නීතිය. மக்களுக்கு சட்டம். ඒක වෙනස් කරා. அதை மாற்றி இருக்கின்றோம். කාටවත් නීතිය සමාන රටක් හදලා තියෙනවා. யாருக்கும் பொதுவான சட்டத்தை நாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். එහෙම තමයි රටක් දියුණු වෙන්නේ. அப்படி இருந்தால் தான் நாடு දියුණු වෙච්ච හැම රටක්ම බලන්න. ஆம், அபிவிருத்தி அடைந்த நாடு ஒவ்வொன்றையும் නීතිය பாருங்கள். කාටවත් සමානයි. இந்த சட்டம் ஒவ்வொருவருக்கும் சமனானது. අපි වැඩි කරනවා. நாங்கள் வேலையை செய்வோம். දැන් මේ නගර සභා ප්‍රාදේශ සභා ඡන්දේ තියෙනවා. இப்ப எதிர்வரும் காலத்திலே நகரசபை பிரதேச சபை මේ தேர்தல் මාසේ 6 වෙනිදා மே மாசம் 6ஆம் தேதி මේ ප්‍රාදේශ සභා නගර සභා වලට උපයා ගන්න සල්ලි තියෙනවා. இந்த பிரதேச சபை நகரசபைக்கு என்று சம்பாதித்துக் கொள்கின்ற பணம் இருக்கிறது. හැබැයි උපයා ගන්න සල්ලி මදි. ஆனால் அந்த சம்பாதிக்கின்ற பணம் போதாது. මුසලි ප්‍රාදේශ සභාව කියන්නේ முசலி பிரதேச சபை என்பது පොඩි ආදායමක් තියෙන්නේ. மிகவும் சொற்ப வருமானத்தை கொண்டது. මන්නාරම නගර සභාව மன்னார் நகரசபை පොඩි ආදායමක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றன. හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான පාරවල් ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும், පෙර පාසල් ටික හදන්න ඕන. பாடசாலை செய்ய පාලු வேண்டும், පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும், සෝන් පිට්ටන් ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காரைகளை சீர் செய்ய වැඩ வேண்டும். ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன හැබැයි இருக்கின்றன. ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக ඒතර இருக்கிறது. සල්ලි මදි. அவ்வாறாயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලි තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. මම මේ අවුරුද්දේ நான் இவ்வருடம் මේ උතුරු පළාතේ இந்த வடக்கு மாகாணத்துக்கு පාරවල් හදන්න பாதைகளை சீர் செய்வதற்கு දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. தசலட்ச 5000 மில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றோம் පාරවල් හදන්න. பாதைகளை செய்வதற்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, තව විශාල මුදලක් இன்னும்
விசாலமான මේ ரூபாய்கள் උතුරේ පොල් වගාවට තීරු වෙන් කරලා තියෙනවා. இந்த வடக்கினுடைய தென்னை அபிவிருத்தி ඔබේ கொள்கை ඊට මේ පොල් වගා කරන්න ලෑස්ති නම් நீங்கள் யாரேனும் தென்னை விருத்தி செய்ய விருப்பமா? පැල ටික දෙනවා. அதுக்கான கன்றுகளை බිම தருகிறோம். සකස් කරගන්න සල්ලි දෙනවා. அதனை நிலத்தை பண்படுத்த පොහොර දාන්න සල්ලි දෙනවා. அதே போன்று பசலைக்கு நாம் මේ අවුරුද්දේ இவ்வருடம் මේ උතුරේ இந்த வடக்கிலே අක්කර 16000ක පොල් වගා කරන්න සල්ලි වෙන් කරලා තියෙනවා. 16000 ஏக்கர் தென்னை உற்பத்திக்கு සල්ලි ஒதுக்கி තියෙනවා. காசு இருக்கிறது. එහෙනම් මේ ප්‍රාදේශ සභාව எனவே இந்த பிரதேச சபை සල්ලි වෙන් කරන්න පුළුවන්. காசுகளை ஒதுக்க முடியும். හැබැයි වෙන් කරන්නේ කාටද? யாருக்கு ஒதுக்குவது? නගර සභාවේ සල්ලි මදි නම් நகர சபைக்கு சல்லி போதாதென்றால் මහා ආණ්ඩුවෙන් සල්ලි දෙන්න. மத்திய அரசிலிருந்து பணம் தருகிறோம். දෙන්න ඕනනේ. கொடுக்கணும் தானே? හැබැයි මේ ආණ්ඩුවේ ප්‍රාදේශ සභාවේ යෝජනා ටික එන්න ඕන. ஆனால் உண்மையிலே உங்களுடைய பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யோசனைகள் வர ඒ வேண்டும். යෝජනා වලට මහා ආණ්ඩුවෙන් සල්ලි වෙන් කරනවා. அந்த யோசனைகளுக்கு நாம் மத்திய அரசிலிருந்து காசுகளை ஒதுக்கி தருவோம். හැබැයි සල්ලි වෙන් කරන්න කලින් ஆனால் உண்மையிலே காசுகளை ஒதுக்குவதற்கு முன்னர் යෝජනාවේ එවන්නේ කවුද කියලා බලනවා. யார் இந்த திட்டங்களை அனுப்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගයේ කණ්ඩායම අතේ නම් තියෙන්නේ தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை ඇස් පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். හැබැයි වෙන අය අතේ නම් තියෙන්නේ வேற யாருடைய கையில் இருக்குமாக இருந்தால் යෝජනාව දහසරයකට වඩා බලනවා. நாங்கள் இந்த யோசனைகளை பல தடவைகள் நாங்கள் பரிசீலிப்போம். ඇයි? ஏன்? ඒ අය ෂුවර් නෑ. அவர்கள் சுவர் இல்ல, පාරට කොන්ක්‍රීට් දාන්න කියලා ඉල්ලලා තියෙන්නේ. ரோட்டுக்கு கான்கிரீட் போடுவேன்னு சொல்லுவாங்க. හැබැයි පාරට ටිකයි. ஆனா ரோட்டுக்கு கொஞ்சம் தான் போடுவாங்க, සාක්කුවට ගොඩයි. சோப்புக்கு கூடுதலா போடுவாங்க. එහෙම උනේ නැද්ද? அப்படி இல்லையா? එහෙම උනේ නැද්ද? அப்படி நடக்க இல்லையா? ඉතින් අපි එවනවද සල්ලි? நாங்கள் அனுப்புவோம் காசு. මහා ආණ්ඩුව පරිස්සම් කරලා மத்திய அரசு அதனை பாதுகாத்து හොරකම් කරන්නේ නැතුව திருடாமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண் விரயம் செய்யாமல் සල්ලි ටික එකතු කරලා காசுகளை ஒன்று சேர்த்து මන්නාරම නගර සභාවට වෙන හොරකම් කරන්න. மன்னார் நகர சபைக்கு களவெடுப்பதற்கு அனுப்புவோம். එහෙම එවන්න ඕනද? அப்படி அனுப்பணுமா? එහෙම එවන්නේ මතක තියාගන්න. அப்படி அனுப்புவதில்லை. நாம் ஞாபகம் வைத்துக் එහෙනම් கொள்ளும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැත්නම් மத்திய அரசு திருடவில்லை என்றால் නගර සභාව හොරකම් කරන්නත් බෑ. நகர சபையும் திருட முடியாது. එහෙනම් දෙන්න ඕන ජාතික ජනබලවේග ආණ්ඩුවට. அவ்வாறாய்ந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தான் நீங்கள் ஆணை එහෙනම් வழங்கணும். කාටවත් මේ ප්‍රාදේශ සභාව දෙන්න ඕන. அப்படி இல்லாட்டி இந்த பிரதேச சபை யாருக்கு මේ வழங்கும்? නගර සභාව දෙන්න ඕන කාටද? இந்த நகர சபை யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான் வழங்க නැත්නම් வேண்டும். මොකද වෙන්නේ? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசு களவெடுப்பதில்லை, නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கின்றது. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නේ மத்திய அரசு வீண் விரயம் செய்வதில்லை, නගර සභාව නාස්ති කරනවා. இங்குள்ள நகர சபை அதனை வீண் මහා விரயம் ආණ්ඩුව වැඩ කරන්න හදනවා. மாநகர மத்திய அரசு அதனை නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை காலில் பிடித்தெடுக்கின்றது. මොකද කරන්නේ? அவ்வாறு என்ன செய்வது? ඉතින් එහෙම කරන්න බෑනේ. அவ்வாறு செய்ய முடியாது. එහෙනම් මොකද කරන්න ඕනකම තියෙන්නේ? என்ன செய்ய வேண்டும்? මේ නගර සභා இந்த நகர சபை, මේ ප්‍රාදේශ සභා இந்த பிரதேச சபை ජාතික ජනබලවේගයටම තමයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නෙත් නෑ. மத்திய அரசு களவெடுப்பதும் இல்லை, නගර සභාව හොරකම් කරන්නෙත් නෑ. நகர சபையும் களவெடுக்காது. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නෙත් නෑ. நகர சபை மாநகர மத்திய அரசு வீண் விரயம் නගර செய்யாது, සභාව නාස්ති කරන්නෙත් නෑ. நகர சபையும் வீண் விரயம் මහා செய்யாது. ආණ්ඩුවට ආදන්න වැඩ කරනවා. மாநகர சபை மத்திய அரசு நாடு அபிவிருத்தி செய்ய வேலை செய்யும், නගර සභාවත් වැඩ කරනවා. நகர சபையும் அவ்வாறே வேலை செய்யும். එහෙනම් කාටද දෙන්න ඕන? எனவே யாருக்கு வாக்களிக்க කාටද දෙන්න வேண்டும்? ඕන? யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். ඒ නිසා මේ මාස 6 වෙනිදා எனவே இம்மாதம் හොඳ 6 බලයක් හොඳ බලයක් நல்ல அதிகாரத்தை, ශක්තිමත් ජනවරමක් நல்ல சக்தி கூடிய மக்கள் ஆணையை ජාතික ජනබලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுங்கள். මම ඇවිල්ලා අපේ සහෝදරයන්ගෙන් இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்களிடத்திலே සහෝදරුන්ගෙන් ඇහුවා சகோதரர்களிடம் நான் கேட்டேன், කොහොමද තත්ත්වේ? என்ன நிலைமை என்று கேட்டேன். නල්ලම්. நல்லம். ඒකයි කිව්වේ. அதான் சொன்னது. ඉතින් වැඩේ ලෑස්ති. நாங்கள் வேலை செய்ய ரெடி. අපිට ජනාධිපති ඡන්දයට වඩා වැඩියෙන් ஜனாதிபதி தேர்தலை விட මහා ඡන්දේ ඡන්ද ලැබුණා. பொது தேர்தலில் கிடைத்தது. මහා ඡන්දයට වඩා இந்த பொது தேர்தலை விட මේ මාසේ 6 වෙනිදා ලැබෙනවා. மே மாசம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? එහෙනම් මොකද කරන්න තියෙන්නේ? அவ்வாறாக என்ன செய்ய வேண்டும்? අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் තව செல்லுங்கள். දුරටත් පරණ පාරවල් වැඩක් නැහැ. நீங்கள் பழைய பாதையில் சென்று வேலை இல்லை. වසාර්ථක පාරවල්. மூடி இருக்கின்றது பாதைகள். මේක තමයි රට හදන පාර. இதுதான் இந்த இதுக்கான අන්න ඒ நேரம். වෙනුවෙන් අපි සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக நாம் ஒன்றிணைவோம்.
මැයි 6 දක්වා மே மாசம் 6ஆம் தேதி අපි வரை ඥාතීන්ට කතා කරලා எங்கள் ஒற்றார் உறவினர் கதைப்போம், හිතවතුන්ට කතා කරලා எங்களோட உறவினர்களோட අපේ கதைப்போம், සහෝදරු සහෝදරියන්ට எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව බාර දෙන්න. இந்த பிரதேச சபை நகர சபைகளை பாருங்கள். ඒ වෙනුවෙන් මා ඉල්ලා සිටිමින් නතර වෙනවා. அதற்காக உங்களிடம் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். බොහොම ස්තුතියි හැම දිනටම. அனைவருக்கும் நன்றி.